ஒரு மனையை வாங்கிடுவாங்க, பெரிய லெவலாகவே வாங்குறாங்கன்னு வச்சுங்க. ஏன்னா அது மாதிரி நிறைய வீட்டுக்கு போயிருக்கேன். ஒரு உதாரணத்துக்கே சொல்கிறேன். ஒரு பெரிய ஆள் ஈசிஆரில் வாங்கிட்டார். வாங்கி என்ன பண்ணுறாருன்றது அங்கே தான் விஷயம். ஏன் அவர் அந்த தவறை பண்ணுறாரு? சில பணம் வந்தவொன்னே சில தெனாவட்டல் வரும் மனிதனுக்கு. ஆணவம் அகம்பாவம்ன்ற மாதிரி அதை அடக்கணும். எல்லா மனிதனுக்கும் ஆணவம் அகம்பாவம் பொறாமை பிடிச்சிட்டு இருக்கும். ஆனால் அதை அடக்க தெரியணும். அப்போ தான் அவன் வந்து கரெக்டாக வருவான். இவர் என்ன பண்ணுறாரு, 4 கிரவுண்டு வாங்குறாரு, கடற்கரை ஒட்டி வடக்கு கிழக்கு சார்ந்த மனை. இவர் என்னென்னா கடலில் ரசிக்கிறதுக்காக, சீசோர் பார்க்குறதுக்காக தெற்கு பகுதியை அதிகமான காலி விட்டுட்டு வடக்கை டைட் பண்ணி பில்டிங் கட்டுறார். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதை விட உதாரணம் வேறு எதுவும் இருக்குது. வடக்கில் பக்காவாக கட்டிட்டார். ஃபுல் வெயிட் வடக்கு கட்டுறாரு. அவர் வந்து நல்ல பெரிய லெவலாக இருந்து இந்த கட்டடம் கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அது வரைக்கும் அவர் டாப் மோஸ்ட் நல்லா தான் இருக்கார். நார்மல் ஒரு அப்பார்ட்மெண்ட்லேருந்து தான் இருந்ததா வராரு இது ஈசிஆரை நோக்கி இந்த கான்செப்ட். இப்போது அவர் கட்டி முடிக்கிறார். இது கட்டும் போதே சில விதம் இருந்தால் அது ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்துக்கல. கட்டி வந்துட்டார், பெரிய லெவலாக கட்டிட்டார். தெற்கு பகுதி ஃபுல்லாக கேட்டு காலி இடம் இப்படி இருக்குது. என்ன சார் ஆகும் இந்த மாதிரி கட்டிட்டா அப்படின்னா, கண்கூடான இல்லை, அப்படியே நம்மளே உணரலாம். 1 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்குள்ளே அது வேலையை காட்டிடும்.